கேவலமான எண்ணம் படைத்த மனிதராக மைக் புலி சீமான் உள்ளதாக திருச்சி டிஐஜி வருண்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். வில்லனா இருந்தா ஆக்ஷன் ரூட்ல போலாம், காமெடியனா இருக்கானே சோ காமெடி ரூட்ல போகுது. அமைதியா இருந்தாருனாக்க எதிர்காலத்துல அது கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கான இல்லைங்க. நான் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேச விரும்பல. நிச்சயமாக வாபஸ்ல வாங்கல. நான் வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தா நான் என் கோர்ட்ல கேஸ் போடுறேன். இனிமேதான் மச்சான் நீ சேஃப்டியா இருக்கணும். இனிமே வீட்டுல இருக்க பண்ண என்ன பண்ற, மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கிறேன், காலுக்கு பேடு போட்டுக்கிறேன், கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறேன், முடிஞ்ச ஆப்டம் கார்டு வச்சுக்க. வழக்கறிஞர் சொல்லும் போது அந்த மாதிரி சொன்னாரு, அமைதியா இருக்காரு. இல்ல வாபஸ்லாம் வாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் நாங்க சும்மா விட மாட்டோம். நீங்க உள்ள போனா அவன் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்போ மறுபடியும் இப்போ டிவோர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க, சகோதரி போடுறாங்க. இதுக்கு மேல ஒரு வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி ஐடியா இருக்கு. மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான். மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான். மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. முதல்ல அடைக்கல் ராஜா எந்த இனம்னு சொல்லுங்க. டேய் சைமன், இது மேடை இல்லடா, விவாத மேடை. விவாகரத்து அப்படின்னு சொல்லி போடுறாரு. அது பர்சனல் மேட்ரு. திண்டுக்கல் டிஐஜி என் ஒய்ஃப் இருக்காங்க. ஏதோ கேவலமான எண்ணம் படைத்த மனிதராக இருப்பாருன்னு பார்த்து. நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், உங்ககிட்ட எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். டேய் ரெண்டு கலந்து நான் பேசி என்ன போக சொல்லிட்டாங்கடா. வாடா போங்கடா. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யணும். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. தட்டிரலாமா? முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. பாவி நீ இப்படி ஒதுக்குறியா? கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. மோடிக்கு பை பை, மோடிக்கு பை பை. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் பிஜேபிக்கு பை பை, பீடையை தூக்கி ஓரமாவை. சங்கிக்கு பை பை, சனாதனத்துக்கு பை பை, பீடையை தூக்கி ஓரமாவை. இதையும் எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். மதவெறிக்கு பை பை, கலவரத்துக்கு எல்லாம் பை பை, எல்லாமே பை பை, மக்கள் கஷ்டத்துக்கு எல்லாம் பை பை. கோ பேக் பை பை, கோ பேக் பை பை, கோ பேக் மோடி பை. கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. என்னாச்சு ஆச்சு? டார்கெட் ரெண்டா இருக்கு. ஏண்டா கேக்குற? அந்த குள்ள பேருக்கானே டோரிக்கண்ணே. ஆமா, அவன் தானே எங்களை அனுப்பிச்சு விட்டான். உங்களை அனுப்பிச்சு வேற விட்டுருக்கானா அவன்? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. டேய் நீங்க சரியா நம்மள யாரா இப்ப ஏறிங்கடா. டேய் இப்ப ஏறிங்க. சும்மா இருடா, பொறுமை. டேய் ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. தாரரிரிங் தாரரா ஜயம் ஜயரா ஜயம் ஜயரே தாரரிரிங் தரிராரரிங் தரிராரரிரி தரிராரரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. அரவக்குறிச்சியில பொம்பளைங்க செருப்பால் அடிச்ச பையன் கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போய் ஃபிகர் நாட்டம் விட்டான். ஃபிகர் கம்ப்ளைண்ட் ஆகி சிடி ரவின்னு ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி தப்பிச்சு வந்தவன். மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? கஞ்சா வேற மாதிரியே. கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டேன். எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சுப்பா. எது சிங்கமா? நான் எப்படா உன்னை சிங்கம்னே? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணே? ಅಣ್ಣ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ ಬೇಕು, ಒಂದು ಬಜ್ಜಿ ಬೇಕು, ಒಂದು ಮೊಸರನ್ನ ಬೇಕು ಮಾಡಿ. ಅಣ್ಣ ಮೇರೆ ಕೋ 2 ಗ್ಲಾಸ್ ಟೀ चाहिए, थोड़ा सा कम शुगर चाहिए ಮಾಡಿ ಅಣ್ಣ. ಏನು ಕೊಡುங்க. சாப்புண்ணுனே பார்டர் தண்ண சாப்புண்ணும் தலைவா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சோத்துக்கு பியத்தீங்கடா நாய்களா. டேய் எழுதி கொடுக்கறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும். எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா?
ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும்னா என்னங்க அர்த்தம்? சொல்ற. இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு 2 மொழி மட்டும்தான் தெரியும். அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. ஆள பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமேன்னு சொல்ல வந்தேன். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் அடுத்த தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த முனைவர் வி நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது தமிழர்களிடையே பெருமிதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்த குமரி மண்ணின் மைந்தர் என்பதால் கூடுதல் வரவேற்பு குவிந்து வருகிறது. அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க, அந்த 2 மொழியும் உருப்படியா தெரியுதா? அடுத்த கேள்வி. கருப்பே குசும்புக்கார. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நான் ரெனி ஜாஸ்லின், சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவள். அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளியிலும் சிவகங்கை அரசு மாதிரி பள்ளியிலும் எனது பள்ளி படிப்பை நிறைவு செய்த பின் அரியக்குடியில் இருந்து வந்த நான் இன்னும் சில நாட்களில் ஐரோப்பிய நாடுகளில் 18 மாதங்கள் கப்பலில் பயணம் செய்ய உள்ளேன். இதான் நீங்க தமிழை வளர்த்துற லட்சணமா? இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? யாருக்கிட்ட என்ன கேக்குற நீ? இந்த தட்டபடி போட்டாங்க தூக்கி பிடி. ஏன் அப்படி மாத்தி மாத்தி குத்துற நீ? டேய் தொலைச்சு விடுவான் படுவா. கணித்ராஜன் போஸ், CEO, டிரான்ஸ் டைனமிக்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஎஸ் அசிஸ்டன்ட். கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியா பெருமையா இருந்தது. ஆனா இது ரொம்ப சாதாரணமா இங்க கிடைச்சிடல. 1வது சேர்க்கணும், அரசு பள்ளி இருக்கு. எங்க அப்பாவுக்கு தெரியும் காசு இருக்கோ இல்லையோ பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு அரசு பள்ளியில சேர்த்தாரு. இதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஸ்கூலுக்கு போனா மதியானம் சத்துணவு போடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு எங்க அப்பா சம்பாதிச்சிட்டாரு, 2வது வேலை சாப்பாடுக்கு அரசை நம்பினார், சத்துணவு திட்டம். என் பையன் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆயிடும், நம்ம ஒரு வேலை போட்டுருவோம், 3வது வேலை பார்த்துக்கலாம். ஸோ சாப்பாடு கிடைக்கும், சத்துணவு போடுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூலுக்கு சேர்ந்தேன். பின்னால அது என் வாழ்க்கையை மாத்துது. உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை போட்ட கேப்பன கேட்க மாட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கங்க. மனசுல வச்சுக்கிட்டு வெளியே தருவ போறப்ப போட்டு தெரியாதீங்க. கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பா, நீ சொல்லிப்பா. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துன சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. நீ பாரு எப்படி சொர்க்கமா பார்த்து நீ கடந்து போனிலாம். சுவிட்சர்லாந்துக்குள்ள போறோமா, நியூசிலாந்துக்குள்ள போறோமா, என்ன ஒரே பச்சையா இருக்கு. ஏன்னா சாலையை பசுஞ்சோலை சாலையா போட்டுருவேன், பள்ளிகளை பசுஞ்சோலை பள்ளிகளா மூடிடுவேன். இங்க இந்த கோகோ கோலா பெப்சி ஸ்டாப் இட். குடிக்க தேசிய மது எது? பனம்பால் தென்னம்பால் தேசிய மது. குடிச்சுக்க. இன்னும் பீஸா பர்க்கரை திண்டு கிடக்குற வந்தவனே எல்லாம் பேன் பண்ணிடுவேன். கிளம்புப்பா எடுத்துக்கிட்டு. ஒரு 5 வருஷம் என்கிட்ட ஒரு கொடுங்களேன், ஒரே ராத்திரியில புல்டோசர் வச்சு பேத்து விட்டுருப்பேன். சுங்கச்சாவடியாவது பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சார் உலகம் வளர்ந்துகிட்டு இருக்குன்னா நான் ஆங்கிலம் படிக்கணுமா ஹிந்தி படிக்கணுமா சார்? ஆங்கிலம் உலகத்தில் ஜெனரல் சார். ஆங்கில மொழி உலகத்தில் தேவைப்படும் சார். ஹிந்தி ஆங்கிலம் இந்தியாவில் தேவைப்படும் சார். ஏன் தேவைப்படாது? ஆங்கிலம் பேசினா புரியாது. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போடா எங்க குஜராத்ல போய் ஆங்கிலம் பேசினா புரியாது. அங்கே வந்து ஹிந்தி தான் பேசணும். சரி சரி. திரு புரட்சி கவிதாசன், நீங்க டெல்லியில போய் இறங்குனா இல்ல குஜராத்ல போய் இறங்குனா எனக்கு ஹிந்தி தெரியல, நான் பேசணும்னு உங்களுடைய ஆவல் இருக்கு பாருங்க, அதை நான் ஏற்கிறேன். ஆனா இதே மாதிரி ஆவல் இல்ல ஒரு அக்கறை சென்ட்ரல்ல வந்து இறங்கக்கூடிய உத்தரப்பிரதேச பீகார் சகோதரர்களுக்கு ஏன் இல்லாம போகுது? ஏன் அவங்களுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போனா தமிழ் தெரியணுங்கிற ஒரு பதற்றம் வரல? ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த பதற்றம் வருது? அத சொல்றா. ரொம்ப ஆட்டாடுற. இதுல சோகங்கள் வேற.